ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸை நீங்க வந்து கார்டை பிவிசியா கையிலேயே வச்சிருக்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. உங்க மொபைல் மூலமாவே எப்படி இந்த டிரைவிங் லைசன்ஸை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்றது, அதே போல ஆர்சி புக்கையும் எப்படி மொபைல் மூலமாவே நம்ம எடுக்கிறது, மற்றும் இதற்கு கூடவே நீங்க வந்து உங்களுடைய வெஹிக்கல்ல என்னென்ன ஃபைன் இருக்கு மொத்தமும் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து இந்த சலானை தொலைச்சிருந்தாலுமே பரவாயில்ல, உங்களுக்கு எளிமையாக இந்த சலான் மூலியமா உங்க ஃபைனையுமே ஈஸியா வந்து கட்டிக்க முடியும். அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த டிரைவிங் லைசன்ஸ்ல உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் தெரியாம இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஆர்சி புக் உடைய நம்பர் தெரியாம இருக்கலாம், இல்ல இந்த சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கு. இந்த மாதிரி எல்லாம் இல்லாம எளிமையா எப்படி வந்து உங்க மொபைல் மூலியமாவே இந்த டிரைவிங் லைசன்ஸ், ஆர்சி புக்கு, இந்த ஃபைன் கட்டுறது, இது எல்லாமே நம்ம ஆன்லைன் மூலமா வந்து பார்க்க முடியும். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கு தெரியப்படுத்திக்கங்க. இந்த மாதிரி வீடியோஸை நீங்க ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய பெல் ஐகான் வரும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க மொபைல் வச்சிருந்தாலும் சரி, இல்ல லேப்டாப், டெஸ்க்டாப் எது இருந்தாலும் எளிமையா உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸை நம்ம வந்து பார்த்துக்க முடியும். அதற்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டா இந்த எம் பரிவாகன் அப்படிங்கிற வெப்சைட் வந்து வந்துடும். இந்த வெப்சைட், அதாவது நீங்க எம் பரிவாகன் போட்டீங்க அப்படின்னாவே உங்க வெஹிக்கலுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளால வந்து பார்க்க முடியும். நீங்க டிரைவிங் லைசன்ஸாக இருக்கட்டும், புதுசாக அப்ளை பண்றது, ரினியூல் பண்றது, உங்களுடைய ஃபைன் வந்து கட்டுறது எல்லாமே எளிமையாக அந்த பேஜில் வந்து நம்மளால வந்து பார்த்துக்க முடியும். இது மட்டும் கிடையாது, தனியாக அப்ளிகேஷன் இருக்கு, அதன் மூலியமாவே எக்ஸ்பிளைன் வந்து பண்றேன். அதுக்கு முன்னாடி ஒருவேளை உங்க ஒரு சிலருக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் தெரியாம இருக்கலாம். அது எப்படி ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைன் பண்றது, அதற்கு பிறகு எப்படி நம்ம டிரைவிங் லைசன்ஸை வந்து எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். அதற்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு ஆன்லைன் சர்வீசஸ் இருக்கும். இந்த ஆன்லைன் சர்வீசஸ்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே டிரைவிங் லைசன்ஸ் ரிலேட்டட் சர்வீசஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஸ்டேட் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களுடைய ஸ்டேட் தமிழ்நாடுனா தமிழ்நாடு வந்து கொடுத்துட்டு கிளிக் வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் தான் நீங்கள் எல்லா டீட்டெயிலுமே வந்து செய்ய போகிறீங்க. ஒரு புதுசாக நீங்கள் எல்எல்ஆர் அப்ளை பண்ணுறதாக இருக்கட்டும், இல்லை டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதாக இருக்கட்டும், இல்லை டிரைவிங் லைசன்ஸை ரினியூல் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை டூப்ளிகேட் டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணணும், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும், இது எல்லாமே இந்த பேஜ் மூலியமாக தான் நடக்குது. இப்போ நாம வந்து ஒரு டிரைவிங் லைசன்ஸை ஃபர்ஸ்ட் எப்படி பார்க்கறதுன்னு வந்து பார்க்கலாம். அதற்கு நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா, இந்த அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அதர்ஸ்ல டிஎல் சர்ச்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது எதன் மூலியமான்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு மொபைல் நம்பர் மூலியமா உங்க டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் எளிமையாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதற்கு ஃபர்ஸ்ட் உங்க மொபைல் நம்பரை என்டர் வந்து பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களுக்கு கேப்சா இருக்கும். இந்த கேப்சாயும் என்டர் பண்ணிட்டு கீழே ஜெனரேட் ஓடிபி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதற்கு பிறகு மறுபடியும் நீங்க கேப்சா வந்து போட்டுட்டு சப்மிட் ஓடிபி வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு சர்ச் கிரைட்டீரியா வந்து ஓப்பன் ஆகியிருக்கும். ஒன்று லைசன்ஸ் ஹோல்டர் நேமு, அதன் பிறகு டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் கண்டெயின் அண்ட் பிளட் குரூப், இதன் மூலிமா எல்லாமே சர்ச் வந்து பண்ணலாம்னு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எனிவேர் அல்லது ஸ்டார்டிங் வித் இல்லை எக்ஸ்ட்ராக்ட் எதுனாலே வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் எனிவேர் கொடுத்துட்டு நான் என்ன செய்கிறேன்னா, என்னுடைய டேட் ஆஃப் பர்த்தை நான் இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதற்கு பிறகு என்னுடைய நேமையும் நான் செலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன செய்யறேன், இந்த ரெண்டுத்தை மட்டுமே கொடுத்துட்டு நான் வந்து கீழே கேப்சா போட்டு சர்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சர்ச் கிளிக் பண்ண பிறகு என்னுடைய டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ஷோ ஆகுது. அதன் பிறகு இந்த நேமு, என்னுடைய ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த்தும் இதில் ஷோ ஆகுது. இப்போ இந்த டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை நான் என்ன பண்ணுறேன், காப்பி வந்து பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் தெரிஞ்சிருச்சு. மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் எம் பரிவாகன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ ஜஸ்ட் அது நெக்ஸ்ட் ஜென் எம் பரிவாகன் இருக்கும். இதை நான் இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் மூலிமா தான் உங்கள் ஆர்சி புக், டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே சேவ் பண்ணி உங்கள் மொபைல் மூலியமாகவே நீங்கள் ஒரு வேளை போலீஸ் கிட்ட வந்து கேட்குறாங்கன்னா இந்த மொபைல் மூலியமாகவே இந்த காமிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து விட்டுருவாங்க. எல்லா டீட்டெயிலுமே அது ஆன்லைனில் அவங்களுக்கு QR மூலியமா எடுத்துக்க முடியும். முதல் விஷயமா இதில் என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா, இதில் வந்து சைன்இன் பண்ணணும். ஒருவேளை இதில் அக்கௌண்ட் இல்லைனா கீழே கிரியேட் அக்கௌண்ட்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லியாக உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். இப்போ என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறதுனால நான் ஸ்ட்ரைட்டாக வந்து லாகின் வந்து பண்ணிக்கிறேன். இது லாகின் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு 6 டிஜிட் உங்களுக்கு பின் வந்து போடணும். அதற்கு பிறகு உங்களுக்கு பயோமெட்ரிக் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். உங்களுக்கு அகைன் உங்களுக்கு ஓடிபி சென்ட் ஆகும். இந்த ஓடிபி போட்டு வெரிஃபை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு எம்பின் கரெக்டாக ரீசெட் ஆயிடுச்சு.
இப்போ நீங்கள் லாகின் வந்து பண்ணணும் அப்படின்னா கீழே பயோமெட்ரிக்னு இருக்கும், அதை வச்சு கூட உங்களால் வந்து லாகின் பண்ணிக்க முடியும். இல்லை இப்போ நீங்கள் போட்ட எம்பின் மூலியமாகவும் நீங்கள் லாகின் வந்து பண்ணிக்கலாம். இப்போ உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸாக தனியாக எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இதில் வந்து மை வெர்ச்சுவல் டிஎல்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் கேட்கும். இப்போ ஆல்ரெடி நம்ம டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதை வந்து இந்த இடத்துல என்டர் வந்து பண்ணிக்கலாம். அதில் இப்போ இதில் டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க, இதை டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக வந்து கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கீழே இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் மை டிரைவிங் லைசன்ஸ்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லியாக உங்களுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வந்து வரும். ஸோ இந்த ஓடிபியை நீங்கள் வந்து சப்மிட் வந்து பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லியாக உங்களுக்கு கீழே வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு லிஸ்ட்டில் ஒன்று இருக்குது. இது ஆல்ரெடி கிரியேட் பண்ணதுனால இங்கே இந்த இன்ஃபர்மேஷன்லாம் காமிக்குது. ஒருவேளை நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா இந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு கேட்காது. இப்போ எனக்கு கீழே என்னுடைய டிரைவிங் லைசன்ஸ் இப்போ கீழே வந்து ஷோ ஆகுது. ஜஸ்ட் கீழே வியூ வர்ச்சுவல் டிஎல்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணோம்னா எனக்கு கீவார்ட் ப்ளஸ் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸும் இதில் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே வந்து காமிக்கும். ஒரு வேளை இதில் ஆக்டிவில் இருக்கா இல்லையான்றதை எல்லாமே இதில் வந்து பார்த்துக்க முடியும். இந்த கீவார்ட் மூலியமாகவும் இந்த டீட்டெயிலை வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து என்ன டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க, எல்எம்வி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எம்சி WGன்னு வந்து கொடுத்துருக்காங்க, மோட்டார் சைக்கிள் வித் கியர், இது ப்ளஸ் உங்களுக்கு 4 வீலருக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு இந்த டீட்டெயிலை வந்து காமிக்குது. இது எப்போவுமே உங்கள் மொபைலில் அப்படியே இந்த அப்ளிகேஷன் மூலிமா இருக்கும். இதை கிளிக் பண்ணி இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதன் மூலியமாகவும் உங்களால் வந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்க முடியும். இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஆர்சி புக் எடுக்கணும், இல்லை எனக்கு வந்து ஃபைன் வந்து போட்டிருக்காங்க, அது எப்படி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த அப்ளிகேஷன் மூலிமா எளிமையாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே கீழே வந்து ஷோ ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மை வர்ச்சுவல் ஆர்சி வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஆர்சி புக்கை வந்து பார்க்கலாம். அதுக்கு கீழே வெஹிக்கல் நம்பர் ப்ளஸ் உங்களுக்கு வண்டியுடைய சேசஸ் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. சேசஸ் நம்பர் போட்டே ஆகணும் அப்படிங்கிறத ஸ்டார் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ஜின் நம்பர் இல்லைனா கூட கண்டிப்பாக சேசஸ் நம்பர் வந்து போட்டுட்டு ஆட் வை வெஹிக்கல்ஸ்னு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இந்த மாதிரி வர்ச்சுவல் ஆர்சி உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிடும். இப்போ இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே வியூ வர்ச்சுவல் ஆர்சியை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே இதன் மூலிமா ஆர்சியை நம்ம வந்து பார்த்துக்க முடியும். உங்களுக்கு இன்சூரன்ஸ் எவ்வளோ இருக்குது எல்லா டீட்டெயிலுமே இதன் மூலிமா எளிமையாக வந்து பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி தான் உங்களுடைய ஆர்சி புக்கை நம்ம எடுக்கலாம். இதில் இல்லை என்னுடைய வெஹிக்கலில் எவ்வளோ ஃபைன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இல்லை ஹோம் பேஜில் என்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கல் நம்பர் இருக்கும். இதில் ஜஸ்ட் உங்களுடைய வெஹிக்கல் நம்பரை மட்டும் நீங்கள் என்டர் வந்து பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. சர்ச் வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் எல்லா டீட்டெயிலுமே உங்கள் வெஹிக்கலுடைய டீட்டெயில், உங்கள் நேம், உங்களுடைய பைக்குடைய ஏஜ் என்ன எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இன்சூரன்ஸ் எப்போ வரையும் இருக்குது, ப்ளஸ் உங்களுக்கு டேக்ஸ் வேலிடிட்டி எது வரையும் இருக்குன்னு எல்லாமே எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த வண்டியில் உங்களுக்கு ஃபைன் எதுனா இருக்குது அப்படின்னா கீழே வியூ சலான் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃபைன் இருக்குது, இது எதற்கான ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்தா எல்லாமே வந்து தெரியும். ஸோ இதன் மூலிமா நீங்கள் வந்து மொபைல் மூலிமா A to Z எல்லாமே வந்து பண்ணிக்க முடியும். நீங்கள் யார்கிட்ட வந்து டிராஃபிக் போலீஸ் கிட்ட மாட்டிங்கன்னா இதை கூடவே உங்களால் ஷோ பண்ணி எளிமையாக நீங்கள் வந்து காமிக்க முடியும்.